அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுவரையால் பாதிக்கப்பட உள்ள ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 7 மாநிலங்களில் உள்ள 29 கட்சிகளுக்கும் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நம் சார்பில் தலா ஒரு அமைச்சர், ஒரு MP அடங்கிய குழு சென்று இந்த கருத்தை விளக்க வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். முழு விவரங்கள். முதலமைச்சர் திமுக தலைவர் M.K.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திமுக MPகளுடைய கூட்டத்தில் உரையாற்றக்கூடிய விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அதுல ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களை கண்டறியப்பட்ட, அதாவது இந்த தொகுதி மறுவரையில பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய 29 கட்சிகளுக்கு அவர் நேரடியாக கடிதம் எழுதியிருப்பதாகவும், அந்த கடிதத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அமைச்சர், ஒரு MP என 2 அடங்கிய குழு அந்த நேரில் சென்று அந்த ஒவ்வொரு கட்சியினரையும் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்காற்றி இந்த மறுவரை அமைப்பில் ஒரு நீதி கிடைக்கவும் உரிமை கிடைக்கவும் போராடுவதற்கான துணை நிற்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொகுதி மறுவரை, நிதி பகிர்வு, மும்மொழி கொள்கை வழியாக இந்தி மொழி திணிப்பு என்று தொடர்ச்சியாக பாஜக அரசினுடைய செயல்பாடு பாதிக்க ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாகவும், தேசிய அளவிலான கவனத்தை இது தொடர்பாக ஈர்க்க அனைத்து MPகளும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதற்காக விரைவில் டெல்லியில் ஒரு MPகள் கூட்டத்தை திமுக MPகள் நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆகிய இந்த 7 மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய 29 கட்சிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் அனுப்பியிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் அந்த கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்க இருப்பதாகவும், அதற்கு முன்னாக அவர்கள் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்பதற்கு அழைப்பை கொடுக்கும் வகையில் இந்த பிரச்சனைகள், அதாவது தமிழகத்துக்கு மட்டுமில்லாது மறுசீரமைப்பினால் ஏற்படக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கான பிரச்சனைகளும் எடுத்துரைத்து இதில் கூட்டாக செயலாற்ற வேண்டிய கடமையை அவர்களுக்கு எடுத்துரைத்து இந்த கூட்டு நடவடிக்கைக்குள்ள பங்கேற்க அழைப்பு விடுக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதற்காக இந்த 7 மாநிலங்களுக்கும் ஒரு அமைச்சர், ஒரு MP என 2 அடங்கிய குழு செல்லும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொகுதி மறுவரை என்பது மட்டும் ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, அது மாநிலத்திற்கான உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதனால கவனமாக இதில் களமாட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் முதலமைச்சர் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும் பொழுது மிக கவனமாக எச்சரிக்கையுடனும் வாதங்களை முன்வைக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மும்மொழி என்ற வடிவில் இந்தி மொழியை திணிப்பதை குறிக்கோளாக மத்திய அரசு கொண்டிருப்பதாகவும், அந்த நேரங்களில் இந்தி மொழிக்கு எதிராகவோ இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு எதிராகவோ வாதங்களை முன்வைத்திடக் கூடாது, அது தவறு என்ற அடிப்படையிலும், அதே நேரத்தில் இருமொழி கொள்கையை அமல்படுத்தியதன் மூலமாக தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பாருங்கள், உலகம் முழுக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் சென்று பெரிய பொறுப்புகள் இருப்பதை கவனியுங்கள் என்ற இந்த இருமொழி கொள்கையை பின்பற்றியதால் தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை அவர்களுக்கு எடுத்துரைத்து இருமொழி கொள்கையினுடைய அவசியத்தையும் அந்த மாநிலங்களுக்கு, அந்த மாநிலங்களுடைய கட்சிகளுக்கு எடுத்துரைக்கும்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை மற்ற கட்சிகள் புரிந்து கொள்ளும் அளவில் அந்த பேச்சுக்கள் இருக்க வேண்டும் எனவும், இந்தி படிக்கலனா நிதி தர மாட்டோம் என சொல்லக்கூடிய அந்த சர்வாதிகாரம் என்பதை அனைத்து மாநிலங்களுக்கும் சொல்ல வேண்டும், மாநிலடைய உரிமை நிலைநாட்டும் வகையில் தொடர்ச்சியாக திமுக MPயுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுகவுடைய MPகள் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும் போது அனைத்து திமுக MPகளும் தவறாமல் அவையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் திமுக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் திமுக MPகள் கூட்டத்தில் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் மாநிலத்தின் உரிமைக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் திமுக MPகள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையும் எண்ணமும் மக்களிடத்தில் உருவாக்கும் வகையில நாடாளுமன்றத்தில் திமுக MPகளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு.